ஒரு மடாலயத்தில் உள்ள துறவிகள் உணவு உண்ணச் செல்லும்போது குளத்தில் மிதக்கும் மரக்கட்டைகள் மீது தங்களின் ஆடைகள் நனையாமல் சமநிலை தவறாமல் தாவிச் செல்ல வேண்டும். புதிய துறவி ஒருவரால் சமநிலை கொள்ள முடியாமல் குளத்தில் விழுந்து விடுகிறார். ஈரமான ஆடையுடன் சென்றதால் உணவு மறுக்கப்பட்டு சவாலை வென்று உணவை ஈற்றுமாறு பெரிய துறவி அறிவுறுத்துகிறார். மற்றவர்களின் கேலிக்கும் அவமானத்திற்கும் உள்ளான அந்த இளைஞர் இரவோடு இரவாக இருமர பீப்பாய்களை உருட்டி அதன் மேல் குதித்து தீவிரமாக பயிற்சி செய்கிறார். விடாமுயற்சியின் பயனாக மறுநாள் காலை காற்றில் பறப்பது போல சாமர்சால்ட் அடித்து மிக எளிதாக குளத்தை கடந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறார். சுருக்கமாக, விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் எந்த ஒரு கடினமான இலக்கையும் சாதிக்கலாம் என்பதே இக்கதையின் கருப்பொருளாகும்.